அனைவருக்கும் வணக்கம். நான் தற்பொழுது மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தை பற்றி அதனுடைய வரலாற்றை உங்களுக்கு அறிவிக்கலாம் என நினைக்கின்றேன். மட்டக்களப்பின் தென்புறத்தில் 38 கிலோமீட்டர் தூரத்தில் மண்டூர் என்னும் கிராமம் அமைந்துள்ளது. அது மட்டக்களப்பு பாவியின் தென்புறத்தே அமைந்துள்ளதனால் அது ஆல், வேம்பு, கோங்கு, அரசு, வம்மி போன்ற அடர்ந்த காடுகள், தில்லை மரம் போன்ற அடர்ந்த காடுகளினால் அது உருவாக்கப்பட்டதினாலும் இயற்கையாக அமைந்ததினாலும் தில்லை மண்டூர் என்று அது தில்லை பதி என்றும் மண்டூர் பதி என்றும் சிறப்பு மிகுந்ததாகவும் பண்பாட்டு பாரம்பரிய வரலாற்றுகளை கொண்டதாகவும் அற்புதங்கள் நிறைந்த ஒரு தனித்துவமான ஒரு கிராமமாகவும் அந்த மண்டூர் ஆலயத்தில் இருக்கின்ற கந்தசுவாமி ஆலயமும் அவ்வாறு அமைந்துள்ளது. இதில் ஆதி காலத்திலிருந்து மண்டு மரங்கள் அடர்ந்ததாக இருந்தது. அந்த மண்டு மரங்களினாலே அதில் வரப்படுகின்ற தானியங்கள், காய்கள், பழங்கள், விதைகள் அதையெல்லாம் ஆதிகால மனிதர்களாக இருந்தவர்கள் உண்டு அதை உணவாக்கி இருந்ததனால் மண்டு மரம் அடர்ந்ததனாலும் அந்த மண்டூர் என அது பெயர் பெற்றிருந்தது. இது ஒரு கந்தபுராண வரலாற்றோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதாவது முருகப்பெருமானால் சூரபத்மனை வதம் செய்வதற்காக அனுப்பப்பட்ட அந்த வேலானது உக்கிரமடைந்து அதாவது சூரபத்மனை வதம் செய்து பின் திரும்புகின்ற போது அதனுடைய உக்கிரத்தை காட்டுவதற்காக ஒரு வாகூர் வடியிலிருந்த எதிர்ப்பட்ட வாகூர மலையை பிளந்து அதற்குள்ளாலே வந்து அதிலே தணிப்பதற்காக அதில் இருந்த கடலில் மூழ்கியதாகவும் அந்த மூழ்கும் பொழுது அதில் 3 பொறிகள் சிந்தியதாகவும் அந்த சிந்திய பொறிகள் வேலுரு கொண்டு உகந்தை மலையிலும் முதலாவது பொறி, இரண்டாவது பொறி திருக்கோயிலில் இருக்கின்ற வெள்ளை நாவல் மரத்திலும், மூன்றாவதாக மண்டூரில் இருக்கின்ற தில்லை மரத்திலும் உதித்ததாக அது தங்கவேலாக உதித்தது என்பதற்காக தில்லையில் உதித்த தங்கவேலே என்று பக்தர்களும் அதிலே ஆதியாக இருந்த வேடுவர்களும் அதை மிகவும் பக்தியோடு பூசித்து வழிபட்டு முருகன் இம்மைக்கும் மறுமைக்கும் எங்களுடைய பாவங்களை தீர்க்க வந்த முன்னை பழைவினை அறுக்க வந்த வேல் என்று பக்தியோடு ஆதிகால வேடுவர்களாக இருந்தவர்கள் அதற்கு கொத்து பந்தல் அமைத்து அதை வழிபட்டனர். அதன் பிறகு அந்த நாட்டை ஆழ்ந்த மன்னனான மண்டுநாகன் என்கின்ற மன்னன் அவர் ஆட்சி செய்தவர். அதற்கு ஒரு கட்டிடம் அமைத்து அதன் கட்டிடப் பணியாக கோயிலை அமைத்தார். இதனுடைய சான்றாக இன்றும் மண்டூரில் இருக்கின்ற மண்டூர் கோட்டமினை என்கின்ற ஒரு பகுதியிலே மண்டுநாகன் வாழ்ந்து அந்த ஆலயத்தை கட்டியதற்குரிய சான்றாக அங்கே காணப்படுகின்றது. அதே போல அதாவது பொலனறுவை ஆண்ட ஆட்சி காலம் என்று சொல்லப்படுகின்ற 1107ஆம் ஆண்டில் 1107ஆம் ஆண்டில் கலிங்க மாகோன் என்கின்ற மன்னன் ஆட்சி செய்த காலம் 1225 இருந்து 1245 வரையும் ஆண்ட அந்த ஆட்சி காலத்தில் அவருடைய பண்டைய அரசு மதிப்புகளும் சீர்வரிசைகளும் அதன் தரப்படுகின்ற அந்த மரியாதைகளும் அப்படி அந்த கட்டமைப்பு முறைகளை அப்படியே கலிங்க மாகோ மன்னன் வகுத்திருக்கின்றான். அந்த முறையின்படி இன்றும் மண்டூர் ஆலயத்தில் அந்த முறையின்படியே சீர்வரிசைகளும் மதிப்பும் அதனுடைய கட்டமைப்பு முறைகளும் இன்றும் நடந்து வருகின்றது என்பதை மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, இது கந்தபுராண வரலாறு என்று சொல்லும் பொழுதும் நாங்கள் இது கதிர்காமத்தோடு 3வது படைவீடாக என்று சொல்லப்படுகின்ற கதிர்காமத்தோடு இது தொடர்புடையதாக இருக்கின்றது. அதாவது
இதனுடைய பூசை முறைகளும் அதனுடைய வழிபாட்டு முறைகளும் அதனுடைய நைவேத்திய முறைகளும் எல்லாமே கதிர்காமத்தோடு தொடர்புடையதாக இருப்பதனாலும் சின்ன கதிர்காமம் என்றும் மண்டூர் பதிக்கு பெயருடையதாக இருக்கின்றது. அதாவது இங்கே வாய் சீலை கட்டி மௌன பூசை நடைபெறுகின்றது. ஆகமம் சாராத ஒரு மடப்பள்ளி மாதிரி மடாலயமாக இது அமைக்கப்பட்டு இந்த பூசை முறை ஆதியிலே இருந்து மன்னர்கள் தொடுத்த மாதிரியே நடைபெற்று வருகின்றது. அதே போல இந்த வழிபாட்டு முறைகள் என்பது கப்புகனார் என்கின்ற குடிவழியிலே வந்த கப்புகனார் அதிலே ஒரு சிவாச்சாரியாருடைய தகுதியோடு அந்த பூசை முறைகளை அவர் மேற்கொள்வார். அங்கே வாய்ச்சீல கட்டி பூசை செய்யும் பொழுது அங்கே மறைபொருளாக இருக்கின்ற அந்த வேலுரு கொண்ட அந்த சக்தி வாய்ந்த தங்கவேல் என்பதை மறைபொருளாக அது திரைச்சீலையால் மூடப்பட்டிருக்கின்றது. அதை மற்ற ஆலயங்கள் போல அது திரை திறந்து விக்கிரகங்களை மூலவரிலிருந்து காட்டுவது மரபல்ல. ஆகவே அந்த திரைக்கு முன்னே இருந்து கப்புகனார் என்று சொல்லப்படுகின்ற பூசை செய்பவர் அந்த பூசையை செய்து முடிந்து மௌனமாக வந்து மணி ஒலிக்க சங்கு முழங்க தான் செய்த அந்த பூசையை ஏற்றுக்கொள்ளும்படி அவ்வாறு மண்டாடி நிற்கின்றது. எல்லோரும் அமைதியாக இருக்க பக்தி பரவசத்தினால் மறைமுகமாக இருக்கின்ற அந்த பரம்பொருளினுடைய உணர்வு பக்தர்களுடைய மனதில் பதித்து கண்ணீர் மல்குவார்கள். அது ஒரு அற்புதமானவும் ஒரு தனித்துவம் நிறைந்ததாகவும் அந்த காட்சி காணப்படுகின்ற அவர் அந்த நைவேத்தியங்கள், அதாவது கதிர்காமத்தில் நடைபெறுகின்ற நைவேத்தியங்கள் போல இந்த நைவேத்தியத்தை எடுத்து செல்லும் அதுவும் ஒரு தனிப்பட்ட தனித்துவமான அழகாக இருக்கிறது. அமுதுக்கா என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்திலிருந்து அந்த கப்புகனார் அமுதை மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து கொன்று செல்வதும் அது ஒரு தனிப்பட்ட ஒரு அழகும் ஒரு வித்தியாசமான ஒரு முறையுமாக அங்கே மண்டூரிலே காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஆடி மாத பூரணையில் கதிர்காமத்தினுடைய உற்சவம் முடிந்து தீர்த்தோற்சவம் நடைபெறும். அப்படி நடந்து 10ஆம் நாள் மண்டூர் ஆலயத்தில் அந்த திருவிழா தொடங்கும். இது கதிர்காமத்துக்கும் மண்டூருக்கும் உள்ள ஆதி நட்பையும் அந்த தொடர்பையும் சொல்வதற்காக அப்படி தொடங்கும். இது ஆவணி மாத பூரணையில் 21 நாள் திருவிழா நடந்து ஆவணி மாத பூரணையில் அன்று இதுக்கும் தீர்த்தோற்சவம் நடைபெறும். அதாவது மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தில் அங்கே கதிர்காமத்திற்கு பாத யாத்திரையாக செல்பவர்கள் மண்டூர் பதியிலே இருந்து தங்களுடைய பாத யாத்திரையை தொடங்குவதற்காக அன்று இரவு அங்கே தங்கி பெருமானுடைய அதாவது வைகரையில் நடக்கின்ற முதலாவது பூசையை முதலாம் சாம பூசையை அவர்கள் அறிந்து அதை பார்த்து அதிலிருந்து அவங்களுடைய பாத யாத்திரையை தொடங்குவது ஐதீகம். அப்படி தொடங்கும் பொழுது 10ஆம் நாள் பதி என்கின்ற அந்த பக்தர்களுடைய மன எண்ணப்பாட்டினால் அந்த கதிர்காமத்தை அடைவதும் கதிர்காமத்துக்குள்ள தொடர்பை காட்டப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அந்த கதிர்காமத்திலிருந்து வருகின்ற அத்தனை விடயங்களும் முறைகளும் அந்த மண்டூர் பதியிலும் அது காணப்படுகின்றது. அதாவது இந்த மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தில் 21ஆம் நாள் தீர்த்தோற்சவம் நடைபெறுகின்றது. அப்படி நடைபெறுகின்ற போது அந்த தீர்த்தம் ஆடுவது கடல் நீராடல், அதே போல நதி, அப்படி ஆடுகும் போது இது சங்கம ஆடலாக ஆலயத்திற்கும் வடக்கு பக்கமே இருக்கின்ற மூங்கிலாறில் என்கின்ற அந்த இடத்தில் சுவாமி எழுந்தருளப்பட்டு அங்கே அந்த தீர்த்தம் ஆடுகின்ற தீர்த்தோற்சவம் மிகவும் சிறப்பாகவும் எத்தனையோ பக்கத்து கிராமங்கள் கிராமங்களிலே இருந்து மக்கள் திரண்டு நிறைவாகவே அந்த அவங்களுடைய பாவங்களை அந்த சந்தனச்சேறு என்கின்ற மாதிரி அந்த மூங்கிலாறில் அவர்கள் தீர்த்தமாடுவதனால் தங்களுடைய பாவங்களும் இந்த பிறப்பில் செய்த அந்த வினைகளையும் தீர்த்து அவர்கள் நல்வழிக்கு ஏகுவார்கள் என்ற நம்பிக்கையில் திரண்டு வருவார்கள்.
அது அந்த ஆலயத்தை ஆதியிலே இருந்து வேடுவர்கள் அதை காத்து வந்தவர்கள், அந்த கொத்துப்பந்தல் வைத்து காத்து வந்தவர்கள் என்பதை அதை இன்றும் நினைவுபடுத்துவதற்காக திருவிழா காலங்களில் வேடுவ பரம்பரையில் இருக்கின்ற ஒருவர் அங்கே அம்பு வில்லோடு சுவாமி புஷ்ப விமானத்திற்கு முன்னே புறமுதுகு காட்டாமல் நேரே இருந்து பக்தி பரவசத்தோடு பெருமானையே பரமே பார்ப்பர் பரார்த்தம் பார்க்கார் என்கின்ற அந்த கொள்கையோடு பெருமானையே முருகப்பெருமானையே பார்த்த வண்ணம் முருகப்பெருமானுடைய அவரை காவல் செய்கின்ற அந்த நோக்கோடும் அவர் வைத்த கண் வாங்காமல் பெருமானையே நோக்கி கொண்டு செல்வது அன்றிலிருந்து இன்று வரையும் ஒரு அற்புத காட்சியாக இருக்கின்றது. அதே போல அந்த பெண்கள் குழந்தைகளாக இருக்கின்ற சிறுமியர்கள் ஆலாத்தி எடுப்பதும் ஒரு பெருமானுக்கு ஒவ்வொரு இடத்திலும் இருந்து பூசைகள் நடக்கும் பொழுது ஆலாத்தி எடுக்கின்ற அந்த சிறுமிகளுடைய அற்புதமும் ஒரு சிறப்பான அம்சமாக காணப்படுகின்றது. அப்படி இந்த ஆங்கிலேயர்களுடைய அதாவது வெள்ளையர்களுடைய ஆட்சி காலத்தில் கண்டியை நோக்கி புறப்பட்ட ஜான்சன் ரேகன் என்கின்ற ஒரு தளபதி, ஆங்கிலேய தளபதி அவர்கள் கண்டியை நோக்கி செல்வதற்கு முற்பட்ட போது எதிர்ப்பட்ட ஆலயங்களை எல்லாம் அழித்து உடைத்து வந்தபோது மண்டூரை நோக்கி அந்த ஆலயத்தை அழிப்பதற்கு அந்த வேலியை பிரித்து உள்செல்ல முயன்ற போது மூலஸ்தானத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட குளவிகள் கூட்டமாக வந்து அந்த தளபதியையும் வந்திருந்த வெள்ளையர்கள் இருந்த ஆங்கில படைகளையும் அப்படியே தளபதியையும் தாக்கியதாகவும் அந்த தாக்குதற்கு இலக்காகி அத்தனை பேரும் பின்முதுகு காட்டி ஓடிய வரலாறும் அவர்கள் கையிலே ஏந்தி படைக்கு வந்து சேதம் செய்ய வந்த அவர் கையில் இருந்த ஆயுதங்களை கைவிட்டு சென்றதும் சான்றாக அமைகின்றது. அதாவது அவர்கள் கையில் இருந்த துப்பாக்கி, ஊதுகுழல், வாள் இந்த போன்ற மூன்றுங்களும் இன்றும் ஆலயத்தினுடைய பண்டகசாலையில் அதற்கு சாட்சியாக இருக்கின்றது. இதை கருத்தில் கொண்டு மக்கள் அற்புதங்கள் ஒவ்வொரு வருடமும் பெருமானுடைய வேலினாலேயே அற்புதங்கள் நிறைவடுகின்றது. அதனால் தான் இது திருப்படை கோயில்களில் ஒன்றாக சிறப்பு மிகுந்ததாகவும் இது காணப்படுகின்றது. ஆலயத்தின் திருவிழா காலங்களில் மௌனமாக இருக்கின்ற அந்த வள்ளியம்மை பெருமான் வள்ளியம்மையினுடைய ஆலயத்தில் வீதி உலா செல்லும் பொழுது ஆலயத்தில் அதன் மேடை என்கின்ற அந்த தளத்திலே பெருமானுடைய அந்த விமானத்தை வைத்ததும் மூடு சீலைகளினாலேயே கொன்று சென்று வள்ளியம்மையோட தங்கி அங்கே உரையாடி பின் முருகப்பெருமான் அந்த வீதியுலா செல்கின்றது ஒரு அற்புத காட்சியாகவும் பக்தர்களும் அதில் இருக்கிற அடியார்களும் அந்த காட்சியை பார்த்து பரவசப்படுகின்ற அளவுக்கு அந்த அந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. இது கந்தபுராண இந்த கந்தசஷ்டி காலங்களில் இங்கே திருச்செந்தூர் புராணம்தான் ஓலை வடிவிலே அங்கே புராண படனம் செய்யப்படுகின்றது. ஆனால் கந்தசஷ்டி காலங்களில் எல்லா ஆலயங்களிலும் கந்தபுராண படனமே செய்யப்படுகின்றது. இங்கே தனித்துவமாக இங்கே திருச்செந்தூர் புராணம், அதாவது வென்றிமாலை கவிராயரால் பாடப்பட்ட திருச்செந்தூர் புராணம் படனமாக ஓதப்படுகின்றது. இதில் மாத விதியுரைத்த படலத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் 96 தத்துவங்களினாலேயே ஒரு மனிதனுடைய உடம்பு அமைக்கப்பட்டது என்கின்ற அந்த சித்தாந்த கொள்கையை கொண்டு வந்து ஒரு மனிதன் ஒரு வருடத்தில் 96 சிரார்த்தங்கள் செய்ய வேண்டும் என்பதை அந்த வாழ்வாங்கு வாழ்கின்ற அந்த ஆதாரத்தை திருச்செந்தூர் புராணத்தின் மாத விதியுரைத்த படலத்தில் 370வது பாடலில் அது கூறப்படுகின்றது. இது ஒரு பெரிய தனித்துவமான இது. இங்கே சூரன் போர் நடைபெறுவதில்லை, அதற்கு மாறாக வள்ளி திருமணம் நடக்கின்றது. அந்த வள்ளி திருமணத்திலும் 3ஆம் நாள் முருகப்பெருமானுக்கு திருமணம் நடக்கின்ற அந்த காட்சி மிகவும்
கோலாகலமாக ஒரு சிறப்பு மிகுந்ததாக அதனுடைய திருச்செந்தூர் புராணத்திலே சொல்லப்படுகின்ற வள்ளி திருமணம் என்கின்ற அந்த படலத்தில் எவ்வாறு உரைக்கப்படுகின்றதோ அதே வகையில் அந்த திருமண காட்சிகள் நடைபெற்று அதுவும் தீர்த்தோற்சவம் நடைபெறும். அந்த 6ஆம் நாள் தீர்த்தம் ஆடும் பொழுதோ மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு எதிரே உள்ள அந்த வாவியில் அந்த தீர்த்தம் ஆடி நடைபெறும் என்பதும் அது தொடர்ந்து இன்றும் நடந்து கொண்டு வருவதாக அது ஒரு விசேட ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. இந்த கந்தபுராண ஓதுகின்ற காலத்தில் திருச்செந்தூர் புராணம் இங்கே மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தில் ஓதப்படுகின்ற அந்த காலகட்டங்களில், அதாவது இந்த வள்ளி திருமண நிகழ்வுகள் மிகவும் கோலாகலமாக நடந்து முடிந்து அன்று வீதியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பொங்கல் செய்து அதை பெருமானுக்கு படைத்து தங்களுடைய வாழ்வு பொங்க வேண்டும், தங்களுடைய வாழ்வு பூரணமடைய வேண்டும், எங்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும், அது எதிர்காலத்திலும் எங்களுடைய சந்ததியும் வளர வேண்டும் என்கின்ற பூரண நோக்கோடு ஒவ்வொரு விரதாதிகளும் அந்த பொங்கலை படைத்து தங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வார்கள். அதிகமாக கந்தசஷ்டி காலங்களில் மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தில் உபவாச விரதம் இருப்பதே கூடுதலாக நடைபெறுகின்றது. 6 நாட்களும் அந்த ஆலயத்தில் தங்கி விரதாதிகள், அதாவது அங்கே பெருமானுக்கு நைவேத்தியமாக தீர்த்தமாக கொடுக்கப்படுகின்ற அந்த தீர்த்தத்தை மாத்திரம் உணவாகவோ அது பெருமானுடைய ஒரு அருள் சக்தியாகவோ அதை உணர்ந்து அதை பருகி கொண்டு 6 நாளும் உபவாசம் இருந்து கந்த சஷ்டி அந்த விரதத்தை முறைப்படி அனுஷ்டித்து அவங்களுக்கு வேண்டப்பெற்ற விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவு செய்து தங்களுடைய அந்த வாழ்வியலிலே தாங்கள் பெறக்கூடிய அந்த ஆதாரங்களை, அவங்களோட விண்ணப்பம் என்று சொல்லப்பட அவங்களோட தேவைகளை அறிவுக்கேற்றபடி அவர்கள் பூர்த்தி செய்வது வழமை. அது இன்றும் எத்தனையோ பெரிய பெரிய அறிவாளிகள் இருந்தாலும் அவர்கள் கூட இந்த விரதத்தை அனுஷ்டித்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது வழமையாக உள்ளது. இந்த இப்படி பலவாறான பலவிதமான அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மண்டூர் பிரபலமாக இருக்கின்ற மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தில் அது பாரம்பரிய முறைகளையும் அந்த பாரம்பரியமான கட்டுமானம் என்று சொல்லப்படுகின்ற மரபு ரீதியான வழிவழிகளையும் கொண்டு இன்றும் அதிலிருந்து எந்த விதமான மாற்றங்களும் நடைபெறாமல் ஆலய மாற்றங்கள், ஆலயனுடைய அமைப்பு முறை கூட கதிர்காமத்தில் எவ்வாறு அந்த ஆலயத்தினுடைய அமைப்பு இருக்கின்றதோ அந்த அமைப்பு மாதிரி மடாலய அமைப்பாக மாற்றம் ஏற்படாமல் இன்றும் அந்த கருணையோடும் அது இருக்கின்றது. அதுதான் மறைபொருளாக இருக்கின்ற மௌன பூசையாக சொல்லப்படுகின்றது. இதை நினைத்து நினைத்து உருகி எத்தனையோ புலவர்கள், கவிஞர்கள், பழமை வாய்ந்த பெரியோர்கள், அனுபவசாலிகள் பாடல்களை எல்லாம் பெருமான் மீது பாடியுள்ளார்கள். மண்டூர் முருகமாலை, மண்டூர் குரம், அதாவது மண்டூர் அந்தாதி, மண்டூர் அருட்பா, மண்டூர் முருகமாலையோடு சொல்லப்படுகின்ற அந்த அருட்பாக்கள் அதெல்லாம் பாடி நிறைவு செய்திருக்கின்றார்கள். அருள் பெற்றவர்கள் ஏராளம். மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற எந்த அறிஞர்களாக இருந்தாலும் அவங்களுடைய ஆரம்பமும் ஆதியும் அவங்களுடைய அறிவும் மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய அருள் பெற்றதாகவே அங்கே கூடுதலாக காணப்படுகின்றது. அப்படியாக இருக்கின்ற அந்த மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தில் தற்பொழுதும் அந்த முறை மாறாமல், கட்டமைப்பு மாறாமல், விதி மரபுகள் மாறாமல் நடந்து கொண்டிருக்கின்ற ஆலயம் என்றால் மண்டூர் கந்தசுவாமி ஆலயத்தில் தன்னடி சுரக்கும் இன்ப கனியூட்டும் அந்த ஆலயத்திற்கு வந்து நாமும் இன்பமடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு